ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உட்காந்துட்டே பண்ணுற வேலையை அவங்களோடது சேரில் உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு எக்ஸசைஸ் பண்ணவே டைம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வேலைக்கு இடையில் இந்த சேரையை யூஸ் பண்ணி நம்ம அழகாக 5 எக்ஸசைஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ஃபுல் பாடிக்கும் எஃபெக்டிவாக இருக்கும். செஞ்சு முடித்தோன்னே இன்னும் எனர்ஜெட்டிக்காக அவங்களோட வேலையை கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சப்போர்ட்டட் காஃப் ரைஸ். சேரையை சப்போர்ட் எடுத்துக்கோங்க. நல்ல ஹீல்ஸாக டவுன். ஒவ்வொரு எக்ஸசைஸையும் 20 ரெப்பிட்டேஷன் பண்ணிக்கோங்க. போதும். ஒரு செட் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் டைம் இருந்தால் கொஞ்சம் நேரம் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா திரும்ப ஒரு செட்டு ட்ரை பண்ணலாம். நல்ல ஆப்ஸ் உள்ளே இழுத்து வச்சுக்கிறோம். பெல்லி பட்டன் ஸ்பைனை பார்த்து போகிற மாதிரி. அந்த சேரோட ரெஸ்ட்டையே நீங்கள் வச்சுட்டு நல்ல லெக் ரைஸ் அண்ட் சர்க்கிள். ஸோ சும்மா பண்ணோன்னா ரொம்ப கம்மியான ஹைட்டில் பண்ணுவோம். இங்கே ஒன்று இருக்குங்கும் போது நம்ம எவ்வளோ முடியுதோ ட்ரை பண்ணுவோம் அதை சுற்றி பண்ணுறதுக்கு. இதுதான் நம்மளோட செகண்ட் எக்ஸசைஸாக இருந்துச்சு. தேர்ட் எக்ஸசைஸ், சிம்பிளாக அந்த சேரில் உட்காடுறோம். ஆனால் எப்படி உட்காடுறோம்? ஒரு காலை தூக்கிட்டு பொறுமையாக சேர் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு உட்காருங்க. தென் எழுந்திரிங்க. இது உங்களோட கோரை நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டவுன் அப். 10 டைம்ஸ் ரைட்னா 10 டைம்ஸ் லெஃப்ட் லெக் வச்சு ஒரு காலில் டவுன் அண்ட் அப். 4வது எக்ஸசைஸாக நம்ம பார்க்க போகிறது, சேரோட எண்டில் இப்படி கை வச்சுக்கோங்க. நல்ல ஸ்ட்ரெச், டவுன்வர்ட் டாக். அப்பர் பாடிக்கு ஃபுல் ஸ்ட்ரெச் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறமா அப்படியே அப்வர்ட் டாக். உங்களோட ஹிப்பை டவுன் பண்ணுறீங்க. செஸ்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்க. ஷோல்டர் நல்லா ரொட்டேட் பண்ணி விரித்து வைக்கிறோம். டவுன் அப் டவுன் அப். இது இருந்தது நம்மளோட 4வது எக்ஸசைஸ். 5வது எக்ஸசைஸ்க்கு அகைன் உட்காடுறீங்க. 2 கையும் சேரோட எண்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் உடம்பு மூவ் பண்ணிக்கோங்க. கோரை நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. ஷோல்டர் ரொட்டேட் பண்ணி செஸ்ட் நல்லா ஓப்பன். இங்கேருந்து அப்படியே ட்ரைசெப் டிப். உங்களோட கை ஆம்லைன் பாருங்கள், எல்போ மடங்குது. தென் அப் டவுன் அப். ஒரு 5 ரெப்ஸ் பண்ணிவிட்டு கூட 4 செட்டாக நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணியும் 20 ரெப்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னைய ஃபாலோ பண்ணுங்கள்.